திஸ் இஸ் BNSS ஃபார் பிகினர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிரைம் சீனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம அதை லேட்டர் பார்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னா செஷன்ஸ் ட்ரையல். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கும் கூட, ரியல் லைஃப்லையும் சரி, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி. பிகாஸ் இதுதான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் நம்மளோட கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதாவில். ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் we will just cut to the chase, just like what BNS is now doing. ஸோ இந்த செஷன் ஸ்டைலை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் ஸ்டைல் த்ரூ அவுட் தி ட்ரையல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன BNS டிஸ்கஸ் பண்ணுதுன்னா, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை பற்றி அப்பப்போ பேசுது. ஸோ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து மெமரியில் வச்சுக்கணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா டைம் லைன்ஸ். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்குது. அந்த மாதிரி பெண்டிங் இருக்கிறதுனால அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிரிசன் ஓவர் க்ரௌடிங் ப்ராப்ளம் இருக்குது, ஹைஜீன் ப்ராப்ளம், இந்த மாதிரி அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃபே வந்து வயலேட் ஆகுது. ஸோ டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் வேகமாகவே ட்ரையல் முடிச்சு கொடுக்குறாங்க, ரைட் டு ஃபேர் அண்ட் ஸ்பீடி ட்ரையல். ஸோ இந்த 2 கான்செப்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இதுதான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ செஷன்ஸ் ட்ரையல், அதாவது ட்ரையல் பிஃபோர் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் வந்து சாப்டர் 19 ஆஃப் BNSS 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் இருக்குது. ஸோ கொலோனியல் எரால இருந்து இப்போது விக்டிம் சென்ட்ரிக் சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்திருக்கு. ஸோ நாகரிக் சுரக்ஷா அப்படின்னாலே வந்து சிட்டிசன்ஸோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வித் திஸ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ கமென்ஸ்மெண்ட் அண்ட் இனிஷியல் அப்பியரன்ஸ் ஆஃப் அக்யூஸ். இந்த ஸ்டேஜ் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்டேஜ். ஸோ பேசிக்காக வந்து எல்லா கிரைம்ஸுமே ஃபஸ்ட்டு வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு செஷன்ஸ் ட்ரையலாகவே இருந்தாலும் செஷன்ஸ் அஃபென்ஸாக இல்லையான்னு டிட்டர்மைன் பண்ணுறதே மெஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும். ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிலிமினரி ரெஜிஸ்டர் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இஃப் ஹி திங்ஸ் தட் இட் இஸ் அன் அஃபென்ஸ் தட் இஸ் ட்ரையபிள் பை த செஷன்ஸ் கோர்ட், அவர் வந்து இதை வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். இப்படி பண்ண வேண்டியதை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா, காக்னிசன்ஸ் எடுத்து 90 டேஸ்க்குள்ளே பண்ணணும். பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரி டைம் லைன் ரொம்ப இங்கே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ 90 டேஸ்க்குள்ளே அவர் வந்து காக்னிசன்ஸ் எடுத்த 90 டேஸ்க்குள்ளே அவருக்கு அதை வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி 90 டேஸ்க்குள்ளே பண்ணலைன்னா 180 டேஸ்க்குள்ளே பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரொவிஷனில். அதுக்கான ரீசன்ஸை ஏன் டிலே ஆச்சு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆனால் இப்போது இந்த டைம் லைனை ஃபாலோ பண்ணாததோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து BNSS வந்து பேசவே இல்லை. இது ஒரு கிரே ஏரியா. ஸோ என்னதான் டைம் லைன் செட் பண்ணாலும் என்ன மாதிரியான அதுக்கு அதை ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்குன்றதை பற்றி அது பேசவே இல்லை. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அக்யூஸ்டோட இனிஷியல் அப்பியரன்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அப்பியர் ஆவாங்க. அப்போ வந்து BNSS 230 செக்ஷன் 230 கீழே வந்து அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது சார்ஜ் ஷீட்டு, ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட், FIR காப்பீஸ், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து அக்யூஸ்டுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் செக்ஷன் 232 கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஜிஸ்ட்ரேட் வந்து இது செஷன்ஸ் கோர்ட்டோட கேஸு, அவங்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ இதோட வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இது போயிடுச்சு. ஸோ ப்ரீ கமென்ஸ்மெண்ட் ஸ்டேஜ் வந்து இதோட முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து கமென்ஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனரி யார் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்வால்வ் ஆகுறாங்க. செக்ஷன் 248 ஆஃப் BNSS படி ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது எக்ஸ்க்ளூசிவாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ஒரு செஷன்ஸ் ட்ரையலை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு கான்செப்ட்ஸு. ஸோ கொடுத்துருக்க இந்த லென்த், கிவன் தி வீடியோ லென்த், இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும்னா நான் கொஞ்சம் வேகமாக தான் போவேன். வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் நம்ம போயாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செஷன்ஸ் ஜட்ஜுக்கு வந்து எல்லா எவிடன்ஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸு எல்லாமே கொடுத்துருவாங்க. என்னென்னலாம் ரெக்கார்டில் இருக்குது அப்படின்னு செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவர் ஒருவேளை அவரோட மைண்டுக்கோ இல்லைனா அவரோட ஜுடிஷியல் மைண்டை அப்ளை பண்ணி இஃப் ஹி திங்ஸ் தட் ஒரு சஃபிஷியன்ட் க்ரௌண்டோ இல்லை எந்த ஒரு சஃபிஷியன்ட் மெட்டீரியலும் இல்லை, ஒரு பிரேமா ஃபேசி கேஸ் கூட ஒரு மேட் அவுட் ஆகாத ஒரு கேஸு, இது ட்ரையல் நடத்துறது வந்து ஒன்லி ஹராஸ் தி அக்யூஸ்டு, இல்லை வந்து இந்த ட்ரையலே வந்து வெக்ஸேஷியஸான ஒரு ட்ரையலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா, அந்த இடத்துல
அவர் அக்யூஸ்ட டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம். இது வந்து செக்ஷன் 250 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து அக்யூஸ்ட் வந்து தேவையில்லாமல் ஒரு வெக்ஸேஷியரான ட்ரையலை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தான் இது வந்து நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரையல் அப்படிங்கிறது அவங்களுக்கு மென்டல் ஆகனியை கொடுக்க தான் செய்யும், ஒருவேளை அவங்க தப்பு பண்ணல அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லை, ஒரு சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸோ ஒரு சஃபிஷியன்ட் ரீசன்ஸோ அந்த ட்ரையலை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கான ஒரு சஃபிஷியன்ட் ரீசனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அக்யூஸ்ட் இஸ் பீங் செட் அட் லிபர்ட்டி. ஸோ அவர் டிஸ்சார்ஜ் ஆகி அவர் வந்து வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் டிஸ்சார்ஜோட கான்செப்ட். இப்போது டிஸ்சார்ஜ் கான்செப்டில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிஎன்எஸ்எஸ் வந்து ஆட் பண்ணுதுன்னா, அகைன் இந்த டைம் லைன். ஸோ டிஸ்சார்ஜில் வந்து ஏர்லியர் வந்து இந்த அப்ளிகேஷன் இதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இப்போ அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். அக்யூஸ்ட் வந்து 60 டேஸ்க்குள்ளே, அதாவது ஃபஸ்ட் ஹியரிங் டேட் ஆஃப் த ஃபஸ்ட் ஹியரிங்கில் இருந்து 60 டேஸ்க்குள்ளே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி, அதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டிஸ்சார்ஜ்க்கு வந்து இது பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனில் அக்யூஸ்ட் வந்து எந்த ஒரு விதமான டாக்குமெண்ட்ஸோ இல்லை எவிடன்ஸோ எதுவுமே போட முடியாது, அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸும் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஒருவேளை அவர் கொடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸு இட் இஸ் ஆஃப் அ ஸ்டெர்லிங் குவாலிட்டி அண்ட் இட் வுட் டிஃபெண்ட் அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் வந்து இந்த எவிடன்ஸை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இப்போ ஒரு முக்கியமான கேஸ்லாம், அதாவது கேரளா ஹைகோர்ட்டில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் பக்ருதீன் வந்து சாஜித் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த கேஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 60 டேஸ்க்குள்ளே டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரெமடியே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த ரைட்டை வந்து எக்ஸைஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, பேசிக்காக அது வந்து ஒரு டேரக்டான ப்ரொவிஷன் தான், மேண்டேட்டரி கிடையாது. அதனால் அதுக்கப்புறமும் அந்த மாதிரியான பெட்டிஷன்ஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்சார்ஜில் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்சார்ஜுக்கும் அக்வைட்டலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ டிஸ்சார்ஜ் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒருவேளை ஒரு சஃபிஷியன்ட் ரெக்கார்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, ரீசன்ஸ் இருக்குது, ட்ரையல் நடந்ததுக்கான எல்லா ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்டும் இருக்குது, பிரேமா ஃபேசி கேஸ்லாம் மேட் அவுட் ஆகுது அப்படின்னா ட்ரையல் தான், அந்த இடத்துல டிஸ்சார்ஜ் வந்து அப்ளை ஆகுது. அதே மாதிரி ஒன்ஸ் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்க போகிறது, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா டிஸ்சார்ஜ் இஸ் நாட் பெர்மிட்டட். ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ இதுதான் டிஸ்சார்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து செக்ஷன் 251 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சைட் கேஸு 249 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து செஷன்ஸ் ஜட்ஜ் கிட்ட அந்த அஃபென்சஸோட டிஸ்கிரிப்ஷனை கொடுப்பாங்க, சார்ஜஸோட நேச்சர் பற்றி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான அஃபென்ஸு, என்ன மாதிரியான சார்ஜஸ் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னென்ன விட்னஸஸ் இருக்காங்க, யாரெல்லாம் விட்னஸஸாக இருக்காங்க, அவங்களாம் எதை பேசுவாங்க, என்னென்ன எவிடன்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டிஸ்சார்ஜை பற்றி பார்த்துட்டோம். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ண முடியாத பட்சத்தில் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் போயிடுவாங்க. அதாவது கண்டிப்பாக வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சு, ஒரு ட்ரையல் கண்டிப்பாக நடத்தி ஆகணும்னு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து ஒரு அவங்களோட ஒரு ரீசனில் வந்து ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து போகிறாங்க. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து செக்ஷன் 251 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் இது இன்னொரு ஒரு லென்த்தியான ஒரு டாபிக். ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா ஒரு ஃபார்மல் இன்டிமேஷன் ஆஃப் தி அக்யூசேஷன்ஸ், அதாவது உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அக்யூஸ்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸோட முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவே. ஸோ இந்த இடத்துல இப்போ இதை ஏன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பண்ணி அதை அக்யூஸ்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் ஒரு ரைட் டு ஃபேர் ட்ரையல் அப்படிங்கிற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு எசென்ஷியல் எலமெண்ட். ஏன்னா அவங்க மேலே என்ன அக்யூசேஷன் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்க எஃபெக்டிவாக ஒரு டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் தி எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால நம்ம படிச்சிருப்போம் எல்லாரும். ஸோ சப்சிக்வெண்ட்டாக நம்ம அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இதில் முக்கியமாக இந்த அஃபென்சஸோட நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், கோர்ட் லாங்குவேஜில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து 302 5PC கீழே ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாங்கன்னா அது என்ன, கன்சைஸாக மர்டர் இல்லை ராபரி அப்படின்னு ஒரு லா வந்து அதுக்கு ஒரு நேம் வச்சிருக்க அந்த அஃபென்ஸுக்கு அப்படின்னா அந்த நேமை யூஸ் பண்ணணும். இல்லைனா டெஃபனிஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது இந்த அஃபென்ஸ் தான் உங்கள் மேலே இருக்குது, இதை தான் நாங்கள் வந்து அக்யூசிஷனை வந்து நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்றத அக்யூஸ்டுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம்
ஃப்ரேம் பண்ணி ரீட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் அப்படின்ற கான்செப்டே வந்து ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். செக்ஷன் 241 ஆஃப் பிஎன்எஸ்ல ஒரு ரூல் கூட இருக்கு. ஃபார் எவ்ரி டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ் the charges should be made separately and for each such separate charges separate trial should be conducted. இதுக்கு எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு லென்த்தியான டாபிக். இப்போ ஆனால் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ட்ரையல் மேலே தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அது ஆனால் நீங்கள் செஷன்ஸ் ட்ரையல்னால் நம்ம இது மட்டுமே தான் அப்படின்ற நம்ம ஸ்கோப் வந்து லிமிடெட் ஸ்கோப் கிடையாது. இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது அதுலேயே. ஸோ இப்போ நம்ம கம்மிங் பேக் டு த ட்ரையல் கான்செப்டை. ஸோ இப்போ ஒருவேளை அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டேஜை நோக்கி நம்ம நகர்றோம். இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா இதில் தான் வந்து ட்ரையல் போதா இல்லைனா கன்விக்ஷன் இந்த இடத்துல கன்விக்ஷன் ஆகுறாங்களா அப்படின்றத பார்க்க முடியும். இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்போ கண்டிப்பாக அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டினிங் இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இருக்குது. அக்யூஸ் வந்து மொத கோர்ட்டில் வந்து அவர் பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்குது. ஸோ அதை அடுத்து நம்ம சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிரான்சிஷனல் பீரியடுக்கு நம்ம வந்துட்டோம், அதாவது டிரான்சிஷனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து சார்ஜஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்டுக்கு வந்து என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது, என்னென்ன அக்யூசேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ரீட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் அக்யூஸ்டுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதாவது 2 சாய்ஸஸ் வந்து அவங்களுக்கு தராங்க. ஸோ 2 சாய்ஸில் முதல் சாய்ஸ் என்ன அப்படின்னா, அவர் தான் பண்ணதாக வந்து ஒத்துக்கிறது, அதாவது ப்ளீட் கில்ட்டி. ரெண்டாவது ப்ளீட் நாட் கில்ட்டி, நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறது, அக்செப்டன்ஸ் அண்ட் டெனியல்னு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டாபிக் பேர் வந்து ப்ளீட் கில்ட்டி. ஸோ ப்ளீட் கில்ட்டி செக்ஷன் 252 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கீழே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ளீட் கில்ட்டியில் ஒருவேளை சார்ஜஸ் எல்லாத்தையும் அந்த அக்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னா 252 பிஎன்எஸ்எஸ் கீழே ஜட்ஜு வந்து செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் கன்விக்ஷனை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கன்விக்ஷனை ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதர் கன்விக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ளீட் கில்ட்டி கீழே வருது. ஸோ சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் கில்ட்டிலே வந்து ப்ளீஏ பார்கெனிங்கும் வந்து இட் இஸ் கப்பிள்டு வித். ஸோ அது என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 290 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கீழே ப்ளீஏ பார்கெனிங் இருக்குது. ஸோ ப்ளீஏ பார்கெனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது தானாகவே வந்து குற்றத்தை ஒத்துக்கிறதுனால, அதாவது அவங்களே வந்து ப்ளீட் கில்ட்டி பண்ணுறதுனால ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து ஒரு கன்செஷன் மாதிரி வந்து நம்ம கேட்கலாம். அதாவது அஃபென்சஸ்க்கான பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம், லெஸ்ஸர் பனிஷ்மெண்ட் வந்து கேட்குறது தான் ப்ளீஏ பார்கெனிங். அதாவது எப்படி சொல்கிறது, பார்கென் பண்ணுறது, பேரம் பேசுறது, கம்மியான சென்டென்சஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகுது. ஒன்று வந்து ட்ரையலை வேகமாக நடத்தி முடிக்கலாம், ஏன்னா அவனை ட்ரையல் பண்ணி விட்னஸஸ் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிக்கிறதுக்குமே லேட் ஆகிடும், கோர்ட்டுக்குமே பேர்டன் தான். ஸோ இவரே வந்து வாலண்டரியாக ஒத்துக்கிறதுனால அண்ட் அவர் ரிமார்க்ஸும் காமிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சென்டென்ஸை கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதனால ஜெயில்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஓவர் பாப்புலேஷன் அப்படின்ற அந்த ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகுது. இப்போ இதில் வந்து என்னென்னா 30 டேஸ்க்குள்ளே, அதாவது சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி முடிச்ச 30 டேஸ்க்குள்ளே ப்ளீட் கில்ட்டிலாம் முடிச்சு ப்ளீஏ பார்கெனிங் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுவுமே ஒரு டைம் லைன் செட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசிக்யூஷன் கேஸ் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதையும் கூட ஆடியோ வீடியோ மீன்ஸ் மூலமாக கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஆடியோ வீடியோ மீன்ஸ், எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அது வந்து இட்ஸ் ஜென்ரலி அப்ளிகபிள். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து இந்த ப்ளீட் கில்ட்டி ப்ளீஏ பார்கெனிங் இருக்குது. ஸோ ஆனால் இந்த ப்ளீஏ பார்கெனிங்கில் வந்து 2 நல்ல விஷயம் பார்த்தோம், ஆனால் கெட்ட விஷயமும் இருக்குது. ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த லீகல் எய்டு இல்லைனா வந்து இன்னசென்ட் பீப்புள் இருக்காங்க, வல்னரபிள் குரூப்ஸ்லாம் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு மூவி கூட இருந்துச்சு, வழக்கு எண் 18/9 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூவியில் வந்து இந்த மாதிரி கன்விக்ஷன்லாம் ப்ளீட் கில்ட்டி அந்த பையன் வந்து பண்ணியிருப்பான். ஸோ அது மாதிரி இந்த ஜெய்பீம் படத்தில் கூட இந்த வல்னரபிள் குரூப்ஸ்லாம் வந்து கன்விக்ஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ளீஏ பார்கெனிங்காக இருக்கட்டும், ப்ளீட் கில்ட்டியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இப்போ கோர்ட்லலாம் ரீசெண்டாக என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, ஈவன் தோ there is plead guilty, ஒருவேளை if the accused is pleading that he is guilty, ஒரு செஷன்ஸ் அஃபென்ஸ்க்கு வந்து ப்ளீட் கில்ட்டி மட்டுமே இட் cannot form a sole basis of conviction. ஸோ அதனால் ட்ரையலே நடத்திடுங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொபோசிஷனு. பட் இருந்தாலும் இந்த கான்செப்ட்டும் இருக்குது, ப்ளீட் கில்ட்டி அண்ட் ப்ளீ பார்கெனிங்கும் இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஸோ இது 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ளீட் கில்ட்டி அண்ட் ப்ளீஏ பார்கெனிங் சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரையலுக்கு போயிடலாம். இப்போ வந்து ஒருவேளை ப்ளீட் கில்ட்டி பண்ணலை அப்படின்னா, ப்ளீட் நாட் கில்ட்டி பண்ணுறாங்கன்னா அஃப்கோர்ஸ் தே வில் பி ஆஸ்கிங் ஃபார் ட்ரையல், ரைட்? ஸோ ட்ரையலில் தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது தெரியும். இதுதான் வந்து இப்போ கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ட்ரையலுக்கு நம்ம போகிறோம். ஸோ ட்ரூத் ஃபைண்டிங் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். ஸோ ட்ரையல்ன்ற ஸ்டேஜில் நம்ம வந்து திருப்பி வந்து இணையலாம்.
போலீஸ்லாம் வந்துட்டாங்களா? விட்னஸஸ் வந்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டேஜ் வந்து ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸை. இது இன்னொரு முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா அக்யூஸ்ட் தான் ப்ளீட் பண்ண மாட்டேன், கில்ட்டியை வந்து அக்செப்ட் பண்ணலை அவன். ஸோ விச் மீன்ஸ் தட் ஹி இஸ் வில்லிங் டு கண்டெஸ்ட் த கேஸ். ஸோ இந்த இடத்துல ப்ராசிக்யூஷன், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கட்டும், ப்ராசிக்யூஷன் மொத்தமாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கடமை இருக்குது, டு ப்ரூவ் த கில்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட்ஸ். ஸோ ஒரு முக்கியமான பிரின்சிபல் கிரிமினலால் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேஜ் வந்து எவிடன்ஸ் ஆக்டோட கப்பலாக இருக்குது, அதாவது பாரதிய சாட்சி அதிநியம் 2023 கப்பலாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எவிடன்ஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ், இப்போது சின்ஸ் அக்யூஸ்ட் வந்து ஹீ இஸ் நாட் ரெடி டு ப்ளீட் கில்ட்டி அண்ட் ஹீ கிளைம்ஸ் அ ட்ரையல், அதனால வந்து செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா செக்ஷன் 253 கீழே ஒரு டேட் வந்து போடுவாங்க ஃபார் தி ப்ரெசன்ட்மெண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸு. ப்ராசிக்யூஷன் விட்னஸ், டாக்குமெண்ட்டு, எவிடன்ஸு எல்லாத்தையுமே வந்து கோர்ட்டில் வச்சு எக்ஸாமின் பண்ணுறதுக்காக ஒரு டேட் வந்து போடுவாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் ஸ்டேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அக்யூஸ்டோட கில்ட்டை வந்து பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுவோம், அந்த எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் எவிடன்ஸஸ், விட்னஸஸ், அவங்களோட சீஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீஎக்ஸாமினேஷன் இஃப் ரெக்வைர்டு, இது எல்லாமே வந்து அன்றைக்கி தான் நடக்கும். அதாவது ஒரு ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே ஒரே நாள் நடத்த மாட்டாங்க, ஏன்னா ட்ரையல்ன்றது ரொம்ப பெருசு. அது மட்டும் கோர்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு கேஸ் மட்டும் பார்க்க போகிறது இல்லை. பட் ஒரு ஃபார் தி சேக் ஆஃப் அகாடமிக் பர்பஸஸ் இது எல்லாத்தையுமே வந்து முடிக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக வந்து செக்ஷன் 254 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல அந்த டேட்டில் இந்த ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் விட்னஸஸ்லாம் வருது. இதில் மறுபடியும் ஒரு முக்கியமான கான்செப்ட் பிஎன்எஸ்எஸ் என்ன இந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா ஆடியோ, வீடியோ, எலக்ட்ரானிக் மீன்ஸ். ஸோ இந்த ஆடியோ, வீடியோ, எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக இவங்க எடுக்கக்கூடிய சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும், ப்ரிஃபரபிளி த்ரூ அ மொபைல் ஃபோன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் மூலமாக இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ சப்சிக்வெண்ட்டாக இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதுக்கான ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் ஆஃப் டைம் ஆஃப் தி ட்ரையலில் வந்து இவங்க ஏதாச்சும் ஒரு வேளை மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இதை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணலாம் இவங்களை. ஸோ அதுக்காக இந்த வீடியோ, ஆடியோலாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பர்பஸஸ். ஸோ இதோட வந்து ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக அடியூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இதுலேயே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட டெப்போசிஷனை, கம்ப்ளைனன்ட் விட்னஸ், சாங்ஷன் விட்னஸ், அதர் விட்னஸஸ், ஃபார்மல் விட்னஸ், ஹியர்சே விட்னஸ், இப்படி நிறைய விட்னஸஸ் இருக்காங்க. இது எல்லாமே நம்ம சாட்சி அதிநியமில் பார்க்க வேண்டியது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன், இந்த ரைட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜை நோக்கி ட்ரையல் வந்து நகருது. இந்த இடத்துல ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜ், அதாவது ஒரு இன்டிஸ்பென்சபிள் ஸ்டேஜ். அப்படின்னா ஒரு இன்றியமையாத ஒரு ஸ்டேஜ். இது இல்லாமல் கிரிமினல் ட்ரையலோட எசன்ஸு இதுலையும் இருக்குது. ஸோ இந்த ட்ரையல் இந்த ஸ்டேஜ் வந்து கொஸ்டினிங் ஆஃப் அக்யூஸ்டு, அதாவது எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்டு, செக்ஷன் 351 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், அதாவது சிஆர்பிசியில் 313 அப்படின்னு ஃபேமஸாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போது ஜென்ரலாக த்ரூ அவுட் தி ட்ரையல் வந்து அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸ் வந்து இஃப் இட் இஸ் டிஸ்பென்ஸ் வித், அதாவது அக்யூஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆக தேவையில்லை கோர்ட்டுக்கு அப்படின்னு ஒரு சில பெட்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. 355 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கீழே போடலாம். ஸோ அந்த மாதிரியான பெட்டிஷன்ஸஸ் இருக்கும் போதும், அந்த பெட்டிஷன் வந்து ஃபோர்ஸில் இருக்கும் போதும், ஈவன் இஃப் இட் இஸ் அலௌட், ஆனால் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கண்டிப்பாக அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஸோ இந்த இடத்துல அக்யூஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து அப்பியர் ஆகணும் கோர்ட்டில். அப்பியர் ஆகி அவருக்கு கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் அவர் வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த கொஷின்ஸ்லாம் எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா விட்னஸஸோட டெப்போசிஷனை, ப்ராசிக்யூஷனோட கேஸ், மொத்தமாக ப்ராசிக்யூஷனோட எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த முக்கியமான ஒரு ஸ்டேஜே வந்து என்டையராக வந்து நடத்தப்படும். ஸோ இது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி அக்யூஸ்டுக்கு வந்து பேசுறதுக்கு கோர்ட்டில். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து செஷன் ஸ்டேஜ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அக்யூஸ்ட் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது ஒன் ஆஃப் தி க்ரூஷியல் ஆஸ்பெக்ட். ஏன்னா இதை வச்சு தான் வந்து இதையும் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸை வச்சு தான் வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ண முடியும் வெதர் இட்ஸ் அ கேஸ் ஃபார் அக்விட்டல் ஆர் கன்விக்ஷன் அப்படிங்கிற மாதிரி டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஒருவேளை அக்யூஸ்ட் வந்து பதில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு, இல்லை தவறான பதிலை வேணும்னே ஃபால்ஸ் ஆன்சர் சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு தனியாக பெனால்ட்டி கொடுக்க முடியுமா, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமானா இதுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் அண்ட் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மீட் இன் தட் ஸ்டேஜ்.
இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து அக்விட்டல். செக்ஷன் 255 BNSS கீழே அக்விட்டல் அப்படின்ற இந்த ஸ்டேஜ் வருது. ஸோ இப்போ இன்னும் நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் மட்டும் தான் கடைசியாக பார்த்துருக்கோம், ஆனால் டிஃபென்ஸ் எவிடன்ஸ் வந்து இன்னும் வரவே இல்லை. ஆனால் நம்ம அதுக்குள்ளேயே அக்விட்டல் வந்துட்டோம். ஸோ இந்த அக்விட்டல் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இப்போ ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ் பார்த்தோம்ல, அதாவது 253 அண்ட் 253, 254 அண்ட் 351 ஆஃப் BNSS பேஸ் பண்ணி, ஒருவேளை இந்த இதில் வந்து எவிடன்ஸே இல்லை டு ப்ரூவ் த கில்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் அப்படின்னா, அந்த டைமில் வந்து எவிடன்ஸே இல்லை, அதை எதுக்கு ரிபட் பண்ணணும்? ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃபோ இல்லை ஒரு கில்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி ஒரு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அக்யூஸ்டுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்றப்போ அதை ரெபட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ரெபட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை எதுக்கு நம்ம ட்ரையல் நடத்திக்கிட்டு, அதாவது அடுத்து ஃபர்தராக அவங்க வந்து அதை ரெபட் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு பி அன் அட்ராபி ஆஃப் டைம். ஸோ அதனால் அந்த இடத்துல ப்ராப்பர் எவிடன்சஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால அந்த இடத்துல த செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் கேன் ரெக்கார்ட் அன் ஆர்டர் ஆஃப் அக்விட்டல். இது அண்டர் செக்ஷன் 255 ஆஃப் BNSS. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் அன் அக்விட்டல் வந்து பாஸ் பண்ணிட்டு the accused is set at liberty under article under section 393 subsection 1D. இது கீழே வந்து அக்விட்டல் ப்ரொசீடிங்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி அதர் ப்ரொவிஷன்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து அக்விட்டல் வந்து பண்ணிடலாம். பட் ஆனால் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸில் வந்து ஒரு வேளை ப்ரூவ் பண்ணிடுறாங்க, பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட்ஸ் வந்து ப்ரூவ் ஆகிடுது தட் ஹி ஹேட் கமிட்டட் தி அஃபென்ஸ் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அப்படி ப்ரூவ் ஆகலை, ரீசனபிள் டவுட் இருக்குது, நான் ரீசனபிள் டவுட் ரைஸ் பண்ணுறேன், இல்லை மொத்த எவிடன்ஸும் வந்து நான் வந்து ரெபட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டிஃபென்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அதான ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அடுத்து டிஃபென்ஸ் எவிடன்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸோ டிஃபென்ஸ் எவிடன்ஸ் ஸ்டேஜை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம செக்ஷன் 256 ஆஃப் BNSS கீழே இப்போ டிஃபென்ஸ் வந்து அவங்களோட எவிடன்ஸை கொடுக்கறதுக்காக கால் அப்பான் பண்ணுவாங்க. ஸோ இது டிஃபென்ஸோட ஸ்டேஜை இந்த இடத்துல டிஃபென்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல டிஃபென்ஸ் கவுன்சில் அதர் ஃபங்க்ஷனரி அண்டர் BNSS அவங்களோட ரோல் இதில் வருது. ஸோ அவங்க வந்து இருக்கக்கூடிய எவிடன்சஸ் விட்னஸஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ரீசனபிள் டவுட்ஸை ரைஸ் பண்ணலாம், இல்லைனா ரெபட்டல்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணி வந்து அந்த எவிடன்சஸ்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். அந்த எல்லா எவிடன்ஸஸையும் உடைக்கிறது தான் இந்த முக்கியமான ஸ்டேஜ். இந்த பர்பஸுக்காக விட்னஸஸ், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதர் எவிடன்ஸு, டாக்குமெண்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து டிஃபென்ஸ் சைட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் கோர்ட்டுக்கு முன்னாடி. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து 256 கீழே டிஃபென்ஸ் எவிடன்ஸ் வந்து இதில் முடிஞ்சிருது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிஞ்சிருச்சு, டிஃபென்ஸ் எவிடன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஆர்குமெண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நகருது ட்ரையலு. ஸோ செக்ஷன் 257 ஆஃப் BNSS கீழே ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ப்ராசிக்யூஷன் சைடு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதாவது சம்மப் பண்ணுவாங்க ஆர்குமெண்ட்ஸை. அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை கொஷினிங்காக இருக்கட்டும், இந்த டாக்குமெண்ட்ஸு, டிப்போசிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆர்குமெண்ட்ஸை அவங்க ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு சம்மப் பண்ணி ரிப்ளை வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இவங்க வந்து அதுக்கான ரெபட்டல்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து ரெபட் பண்ணுவாங்க. ஸோ கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இதோட ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருது. ஸோ ஆர்குமெண்ட்ஸ், டிஃபென்ஸ் எவிடன்ஸ் இது ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். செக்ஷன் 257, 256 கீழே இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் செஷன் ட்ரையலை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜ். ஃபைனலி ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டில் ஒன்று நடக்கலாம். ஒன்று அக்விட்டல் ஆகலாம், இல்லை கன்விக்ஷன் நடக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் செஷன்ஸ் கோர்ட்டோட ஜட்ஜ் வந்து ஒரு ரீசன்ட் ரெக்கார்டட் ஜட்ஜ்மெண்ட் எய்தர் ஆஃப் அக்விட்டல் ஆர் ஆஃப் கன்விக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அக்விட்டல்னால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலை, கன்விக்ஷன்னா தண்டனை. ஸோ இது வந்து செக்ஷன் 258 ஆஃப் BNSS கீழே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து செக்ஷன் 255ல் அக்விட்டல் பார்த்தோம். இங்கே மறுபடியும் செக்ஷன் 258 கீழே ஆர்டர் ஆஃப் அக்விட்டல் இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அக்விட்டல் இல்லை கன்விக்ஷன் இருக்கலாம். பட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பிரைமரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எவிடன்ஸே இல்லை, சஃபிஷியண்டாக எவிடன்ஸ் இல்லை, இதுக்கு மேலே ட்ரையல் வந்து ப்ரொசீட் பண்ணி ரெபட் பண்ண தேவையில்லை அப்படின்றனால அந்த இடத்துல அக்விட்டல் கொடுத்துட்றாங்க, டிஃபென்ஸ் எவிடன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய அக்விட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டிஃபென்ஸோட எவிடன்ஸஸையும் வாங்கி அட்யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி
ரெக்கார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ரூட்டனி அந்த பர்சனை வந்து ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அக்யூஸ்டை ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி இவங்க எந்த விதமான தப்பும் செய்யலை, இந்த செக்ஷன்ஸ் தட் ஆர் சார்ஜ் வேர் நாட் மேட் அவுட்னு டிக்ளேர் பண்ணி ஒரு அக்விட்டல் வந்து கொடுக்கறது தான் இந்த செக்ஷன் 258 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல நடக்கும். ஸோ ஒருவேளை அக்விட்டல் ஆயிடுச்சு, டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாராக இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அக்விட்டல் ஆர்டர் வாங்கிடுறாங்க அப்படின்றப்போ, செக்ஷன் 393 சப்செக்ஷன் 1D ஆஃப் பிஎன்எஸ்எஸ் மூலமாக the accused is set at liberty and அவங்களோட bail bond is forfeited after the expiry of the appeal period of course. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜட்மெண்ட் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அக்விட்டல் ஆயிடுச்சு. the accused is no more the accused. so his guilt is proved, அதாவது அவர் he's proven innocent. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்சார்ஜுக்கும் அக்விட்டலுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஸ்சார்ஜுக்கும், அதாவது செக்ஷன் 250க்கும், அக்விட்டல் அண்டர் செக்ஷன் 255க்கும், இப்போ பார்க்குற அக்விட்டல் அண்டர் செக்ஷன் 258க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, அக்விட்டல் ஹாப்பியர் சைடு. ஸோ முடிச்சாச்சு, அக்விட்டல் ஆகிடுறாங்க. ஆல் செலிப்ரேஷன்ஸ் ஃபார் த டிஃபென்ஸ் கவுன்சில். பட் ஆனால் வாட் இஃப் an order of conviction is passed? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஷன் பார்க்க வேண்டியது இருக்கு, நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். அதாவது இப்போ ஆர்டர் ஆஃப் கன்விக்ஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. இட் இஸ் a strike or a blow that has been striken at the heads of the accused. அதாவது he is no more an accused, he is an offender, he is proved offender, he is a person with guilt and now he is going to be subjected to incarceration for a period that is being set out. ஸோ இப்போ அதை நம்ம பார்க்கணும்ல. இப்போ வந்து ஒரு அஃபென்ஸுக்கு வந்து இவ்வளோ வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட், லைக் 10 years, இல்லைனா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், இல்லை ஃபார் மர்டருக்குலாம் டெத் பெனால்ட்டிலாம் இருக்குது. ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம அப்படியே வந்து சென்டென்ஸ் வந்து ஜட்ஜ் வந்து பாஸ் பண்ணிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் கன்விக்ஷனை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 259 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கீழே ஹியரிங் ஆன் சென்டென்ஸ். ஸோ இது தேர்ட் டைம் த அக்யூஸ் இஸ் பீங் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் பிஃபோர் தி கோர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து அக்யூஸ்ட்டை கேட்பாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரையல் நடத்துனதில் உங்களுக்கு எதிராக இவ்வளோ சாட்சிகள்லாம் இருந்துச்சு, இதெல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, அது வந்து பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் சைடு உங்களோட எல்லா டிஃபென்சஸும் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால் உங்களை வந்து நான் கன்விக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மரண தண்டனை வந்து லா வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுது, நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல அக்யூஸ்ட் வந்து அவரோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவர் வந்து அவரோட சைடு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து வைப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டிய சர்க்கம்ஸ்டன்சஸ், சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. லைக் ப்ரீவியஸ் கன்விக்ஷன்ஸ் இருக்கா, லைக் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா, இல்லைனா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, ஏஜ் ஆஃப் தி அஃபெண்டர், அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ரெசிடிவிசம் எவ்வளோ இருக்கும், அதாவது திருப்பி வந்து இவங்க குற்றம் பண்ணுறதுக்கூடிய ரேட் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது, இவங்க ரிமார்க்ஸ் காட்டுறாங்களா, இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து திரும்பி வந்து ரீஹாபிலிட்டேட் ஆகி திரும்பி வருவாங்க, இவங்களை எந்த அளவுக்கு திருப்பி சொசைட்டிக்குள்ளே ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெசிடிவிசம் பொறுத்தளவில் இவங்க திருப்பி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க, ப்ரீவியஸ் கன்விக்ஷன்ஸு, அதே மாதிரி இந்த நம்ம மார்டருக்குலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பேஸ் பண்ணி டெத் பெனால்ட்டிலாம் அவார்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த சென்டென்ஸ் ஹியரிங்கில் வந்து நடக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் அதிகமாக இருக்குது, லைக் இவர் தான் சோல் பிரெட் வின்னர் ஆஃப் தி ஃபேமிலியாக இருக்காரு, லைக் இவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, இல்லை இவங்க யூத்தாக இருக்காங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் தான், இல்லைனா வந்து ஒரு கிரேவ் சர்க்கம்ஸ்டன்சஸில் சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால இவங்க வந்து இந்த க்ரைமை கமிட் பண்ணிட்டாங்க, இவங்களோட ரிமார்ஸ் வந்து ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் த டைம்லேயே காட்டியிருக்காங்க, அதாவது ட்ரையல் அப்போவே வந்து ரிமார்ஸ் காட்டுறாங்க. நம்ம ப்ளீட் கில்ட்டியை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ப்ளீட் கில்ட்டியில் வந்து ஏன் ப்ளீயே பார்க்கிங் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ரிமார்ஸ் காட்டிடுறாங்க, அவங்களே வாலண்டியராக வந்து தே ஆர் டேர்னிங் அப். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து சென்டென்சஸ் வந்து குறைச்சி கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல இவங்க வந்து ட்ரையல் தான் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ட்ரையல் கிளைம் பண்ணியும் அவங்களால வந்து அவங்க அந்த ட்ரையலில் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ ஃபெயில் ஆகிறதுனால கன்விக்ட் ஆகுறாங்க. பட் இந்த இடத்துலையும் ஆஃப்டர் கெட்டிங் த கன்விக்ஷன் அவங்க ரிமார்க்ஸ் காட்டுறாங்களா, வெதர் தேர் இஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கரெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கான சென்டென்ஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சென்டென்ஸ் ஹியரிங் அண்டர் செக்ஷன் 259 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இதோட இது எல்லாமே வந்து சம்மப் பண்ணி முடிச்சிடுறோம். இதுதான் ஒரு செஷன்ஸ் ட்ரையல், இப்படி தான் ஆரம்பிக்கும், இப்படி தான் வந்து முடிப்பாங்க.